உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 2ஆம் ஞாயிறு 1/3/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் கடவுளில் நம்பிக்கை கொண்டு அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோரை கடவுள் ஆசீர் வழங்கி மாட்சிப்படுத்துகின்றார் என்று கூறுகிறது. ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த ஆபிரகாம் கடவுள் அழைத்தபோது அவர் தன் நாட்டையும் தம் இனத்தாரையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டிய கானான் நாட்டிற்கு சென்று அதை உரிமை பேராக பெற்றார். உன் வழியாய் மக்கள் இனங்கள் ஆசீர் பெறும் என்று சிறந்த ஆசீரையும் கடவுள் வழங்கினார். நற்செய்தியில் நம் உள்ளங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு உருமாற்றம் பெறுகின்றார். இயேசு உருமாற்றம் பெற்றபோது தந்தை கடவுள், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்றார். இக்குரல் ஒலியை கேட்டு பயந்த சீடர்களை இயேசு அஞ்சாதீர்கள் என்று திடப்படுத்தினார். கடவுள் இயேசுவை மாட்சிப்படுத்தியது போல நாம் எவ்வாறு கடவுளை மாட்சிப்படுத்துகின்றோம்? ஆணவம், சினம், வெறுப்பு, வன்முறை என்னும் தீய பண்புகளால் மனிதநேயத்தை சிதைக்காமல் கடவுள் விரும்பும் உண்மை, அன்பு, கனிவு, நீதி, இரக்கம் என்னும் மனிதநேய பண்புகளை வாழ்வாக்கி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 1 முதல் 4a முடிய. முதல் வாசக முன்னுரை. தந்தை வீட்டையும் நாட்டையும் தன் இனத்தவரையும் விட்டுவிட்டு தான் காட்டிய கானான் நாட்டிற்கு வருமாறு கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். அவரை நிலப்புலன்களாலும் பெரிய இனமாகவும் பலுகி பெருக செய்தார். உன் வழியாக அனைத்து மக்களும் ஆசீர் பெறுவர் என்ற சிறப்பான ஆசீரையும் வழங்கினார். கடவுளில் நம்பிக்கை கொண்டு அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோரை கடவுள் சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார் என்று கூறும் தொடக்க நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 8b முதல் 10 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் செயல்களின் பொருட்டு அல்ல, தம் தீர்மானத்தின்படியே கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மீட்டார். அதனால் நாம் கடவுளின் அருளை பெற்றுள்ளோம். அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்கு தந்தார். துன்பங்களை தாங்கி நம்மை மீட்ட இயேசு போல நற்செய்தியின் பொருட்டு நாமும் நமது துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு தூய பவுலடியார் கூறுகின்றார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. துன்பங்களால் மாட்சி பெற்ற அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறைமக்களுக்கு ஆசீரளிக்கும் நல் வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த அன்பு இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து மாட்சிப்படுத்தியது போல நாங்களும் எங்கள் துன்ப வேளையில் மனம் தளர்ந்து போகாமல் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுத இருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும்.
அவர்கள் தாங்கள் படித்த பாடங்களை ஞாபகப்படுத்தி கவனத்துடனும் பயமின்றியும் தேர்வை எழுத வேண்டும் என்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர் பெருமக்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். உழவு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நீர் ஆதாரத்தையும் இயற்கை சூழலையும் தந்திட வேண்டுமென்றும் வியாபாரிகள், கூலி தொழிலாளிகள், காவலர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என அனைவருக்கும் வேலையில் நல்ல பாதுகாப்பும் உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.